இங்கிலீஷ் தெரியாம எதுக்கு வேலைக்கு வர? இந்த மாரி ஒரு வார்த்தைய உங்க ஆஃபீஸ்ல யாராவது உங்கள பார்த்து சொல்லிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? பட் ஹானஸ்ட்லி இங்கிலீஷ் தெரியாதது ப்ராப்ளம் இல்ல. ஆஃபீஸ்ல என்ன சொல்லணும்? எப்படி சொல்லணும்னு தெரியாதது தான் ப்ராப்ளம். மீட்டிங்ல பேசுறதா இருந்தாலும், கொலீக் கிட்ட பேசுறதா இருந்தாலும், இல்ல மேனேஜர் கிட்ட பேசுறதா இருந்தாலும், சில சிம்பிள் இங்கிலீஷ் சென்டென்சஸ் உங்களோட கான்ஃபிடென்ட்ட முழுசா மாத்தும். ஆஃபீஸ்ல தினமும் யூஸ் பண்ணக்கூடிய இந்த 50 இங்கிலீஷ் சென்டென்சஸ நீங்க கத்துக்கிட்டா, நீங்க பேசுற விதமே மாறிடும். இன்னைக்கு பார்ட் 1 முதல் 10 சென்டென்சஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ அம் கோயிங் ஃபார் அ மீட்டிங். ஸோ நம்ம ஆஃபீஸில் மீட்டிங்க்கு போகும்போது ஐ எம் கோயிங் டூ மீட்டிங்னு சொல்லக்கூடாது. ஐ எம் கோயிங் ஃபார் அ மீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐ எம் கோயிங் ஃபார் அ மீட்டிங்னு சொல்லுங்கள். ஸோ ஐ எம் கோயிங் ஃபார் அ மீட்டிங், ஐ வில் பி பேக் இன் 30 minutes. ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். செகண்ட் சென்டென்ஸ் வந்து ஐ எம் ஒர்க்கிங் ஆன் த ரிப்போர்ட். இதோட மீனிங் என்னன்னா நான் ரிப்போர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க்கிங் மீன்ஸ் ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கு இல்லைனா ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ எம் ஒர்க்கிங் ஆன் அ மந்த்லி ரிப்போர்ட். மந்த்லி ரிப்போர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது இதுக்கு மீனிங். இப்போ சம்மோன் ஆஸ்க்ஸ் யூ, யாராச்சும் உங்ககிட்ட வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா யூ கேன் சே ஐ எம் ஒர்க்கிங் ஆன் த ரிப்போர்ட். தேர்ட் சென்டென்ஸ் வந்து வி நீட் டு ஃபினிஷ் திஸ் டுடே. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை இன்னைக்கு முடிக்கணும். ஆஃபீஸில் டெட்லைன்ஸ் இருக்கும்போது இந்த சென்டென்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி நீங்கள் ஒரு மீட்டிங்கில் இருக்கலாம். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு டாஸ்க் உங்களுக்கு கொடுத்துட்டு இன்னைக்குள்ளே இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ வி நீட் டு ஃபினிஷ் திஸ் டுடே பிகாஸ் த டெட்லைன் இஸ் டுமாரோ. டெட்லைன் நாளைக்கு இருக்கு. ஸோ இதை இன்னைக்குள்ள முடிக்கணும். ஈஸியா ரிமெம்பர் பண்ணுங்க. வி நீட் டு ஃபினிஷ் திஸ் டுடே. ஃபோர்த் சென்டென்ஸ் ப்ளீஸ் ரிவ்யூ திஸ். மீனிங் பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு இதை ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஒரு டாக்குமெண்ட்டு, டிசைன், ரிப்போர்ட் இல்லைனா பிரசன்டேஷன் ஷேர் பண்ணும்போது, ப்ளீஸ் செக் திஸ் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, ப்ரொஃபஷ்னலா ப்ளீஸ் ரிவ்யூ திஸ்ன்னு சொல்லலாம். சில பேர் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, ப்ளீஸ் லுக் இன்டு திஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ப்ரொஃபஷ்னலா சவுண்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ப்ளீஸ் ரிவ்யூ திஸ்ன்னு சொல்லுங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் த ரிப்போர்ட். ப்ளீஸ் ரிவ்யூ திஸ். ரிப்போர்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இத ரிவ்யூ பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அதுக்கான மீனிங். ஃபிஃப்த் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, கிவ் மீ சம் டைம். மீனிங் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. மேபி நீங்க ஒர்க் பண்ற இடத்துல ஒரு டாஸ்க்க இம்மீடியட்டா கம்ப்ளீட் பண்ண முடியாம இருக்கும்போது, இந்த சென்டென்ஸ நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க மேனேஜர் உங்ககிட்ட கேன் யூ ஃபினிஷ் திஸ் நவ் அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா, யூ கேன் சே கிவ் மீ சம் டைம், ஐ வில் கம்ப்ளீட் இட் சூன். கொஞ்சம் டைம் கொடுங்க, சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். கார்ப்பரேட் ஆஃபீஸ் கல்ச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நோ சொல்றது தப்பே இல்ல. உங்களுக்கு டைம் வேணும்னா கான்ஃபிடென்ட்டா டைம் வேணும்னு கேளுங்க. கிவ் மீ சம் டைம், ஐ வில் கம்ப்ளீட் இட் சூன். சிக்ஸ்த் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐ அண்டர்ஸ்டாண்ட். மீனிங் எனக்கு புரியுது. சம்மோன் எக்ஸ்பிளைன்ஸ் சம்திங் டு யூ அண்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட். யூ கேன் சிம்ப்ளி சே ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளீஸ் சப்மிட் த ரிப்போர்ட் பை 5 PM ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஒரு ஸ்மால் டிப் சொல்றேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் மீன்ஸ் அப்படின்னா, நீங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். சில பேர் ஏன் அண்டர்ஸ்டூட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்கலாம். அண்டர்ஸ்டூடுங்கிறது பாஸ்ட்ல வரும். மேபி நேத்தைக்கு நடந்த மீட்டிங்ல அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்கலாம். அந்த இத நீங்க மீன் பண்ணும்போது ஐ அண்டர்ஸ்டூடுன்னு சொல்லலாம். ஐ அண்டர்ஸ்டூட் யூசுவலி டாக்ஸ் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் சம்திங் இன் த பாஸ்ட். வாட் யூ ஹேவ் செட் இன் த மீட்டிங் எஸ்டர்டே ஐ அண்டர்ஸ்டூடுன்னு சொல்லுங்க. ஸோ பாஸ்ட்ல அண்டர்ஸ்டூட் வரும். பிரசன்ட்ல அண்டர்ஸ்டாண்டுன்னு வரும். செவன்த் சென்டென்ஸ் ஐ வில் பி பேக் லேட்டர். மீனிங் நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்பி வரேன். சப்போஸ் நீங்க உங்க பிளேஸ்லேருந்து எந்திரிச்சு எங்கேயோ போறீங்க. வேற ஏதோ ஒர்க்குக்காக போறீங்க அப்படிங்கும்போது, உங்க கொலீக் கேட்டாங்க வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, யூ கேன் சே ஐ அம் கோயிங் டு த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். ஐ வில் பி பேக் லேட்டர். ஸோ ஐ வில் பி பேக் லேட்டர் அப்படிங்கிறது டெய்லி ஆஃபீஸ் கான்வர்சேஷன்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேபி நீங்க எங்கேயா எந்திச்சு போறீங்க, பிரேக் போறீங்க, ரெஸ்ட் ரூம் போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க டெஸ்க்ல இல்ல, யாராச்சும் உங்கட்ட எங்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஐ வில் பி பேக் லேட்டர். ஐ அம் கோயிங் டூ ரெஸ்ட் ரூம். ஐ அம் கோயிங் டூ மீட் திஸ் பெர்சன். ஸோ இந்த மாரி உங்களோட
ஆஃபீஸ் கான்வர்சேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். 8த் சென்டென்ஸ் ஹூம் ஷுட் ஐ ஷேர் திஸ் வித்? மீனிங் என்னன்னா, இத நான் யார்கிட்ட ஷேர் பண்ணணும்? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க மேனேஜர் இல்லன்னா உங்க கூட வேலை பார்க்குறவங்க ஒரு டாக்குமெண்ட்ட குடுத்து, ப்ளீஸ் ஷேர் திஸ் வித் த கன்சர்ன் பெர்சன். மோஸ்ட்லி கார்ப்பரேட் ஆஃபீஸஸ்ல என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, கன்சர்ன் பெர்சன் சொல்லுவாங்க. இத யார்கிட்ட குடுக்கணுமோ அவங்க கிட்ட குடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கன்சர்ன் பெர்சன் உங்களுக்கு யாருன்னு தெரியல. யார்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தெரியலன்னா, "ஹூம் ஷுட் ஐ ஷேர் திஸ் வித்?" அப்படின்னு கேட்கலாம். இல்லன்னா மோர் நேச்சுரலா ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல "ஹூ ஷுட் ஐ ஷேர் வித்ன்னு?" கேட்கலாம். ஸோ இந்த சென்டென்ஸ உங்களுக்கு யார்கிட்ட ஷேர் பண்ணணும் அவங்க சொல்றாங்கன்னு தெரியல அப்படின்னா, நீங்க "ஹூ ஷுட் ஐ ஷேர் திஸ் வித்?" அப்படின்னு கேட்கலாம். 9த் சென்டென்ஸ் திஸ் த இன்டர்நெட் இஸ் நாட் வொர்க்கிங். மீனிங் இன்டர்நெட் ஒர்க் ஆகல. ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்டர்நெட் ஒர்க் ஆகல. ஆஃபீஸ்ல இன்டர்நெட் ப்ராப்ளம் வந்தா, இன்டர்நெட் இஸ் நாட் கம்மிங்ன்னு டிரான்ஸ்லேட் பண்ணாம, இன்டர்நெட் இஸ் நாட் வொர்க்கிங்ன்னு சொல்லுங்க. இன்னும் ப்ரொஃபஷனலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு மீட்டிங் உங்களுக்கு இருக்கு. 3:00 கிட்ட இருக்கு. உங்களால ஜாயின் பண்ண முடியல. அப்ப நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, "ஐ கான்ட் ஜாயின் த மீட்டிங் பிகாஸ் தி இன்டர்நெட் இஸ் நாட் வொர்க்கிங்" அப்படின்னு சொல்லலாம். இன்டர்நெட் ஒர்க் ஆகல. ஸோ மீட்டிங்ல ஜாயின் பண்ண முடியல. லாஸ்ட் ஒன் கேன் ஐ ஹெல்ப் யூ? மீனிங் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா? சம்ஒன் லுக்ஸ் கன்ஃப்யூஸ்ட் ஆர் நீட்ஸ் அசிஸ்டன்ஸ். யூ கேன் பொலைட்லி ஆஸ்க் கேன் ஐ ஹெல்ப் யூ? யாருக்காச்சும் ஏதாச்சும் தேவை இருக்கு, கன்ஃப்யூஸ்டா இருக்காங்க, எதுவும் சப்போர்ட் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில நீங்க என்ன சொல்லலாம்? கேன் ஐ ஹெல்ப் யூ? அப்படின்னு கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், யுவர் நியூ கொலீக் இஸ் லுக்கிங் ஃபார் சம்திங். மேபி புதுசா யாராவது ஜாயின் பண்ணியிருக்காங்க உங்க ஆஃபீஸ்ல. அவங்களுக்கு எதுவும் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க அவங்க கிட்ட கேன் ஐ ஹெல்ப் யூ? ஆர் கேன் ஐ ஹெல்ப் யூ வித் எனிதிங்? அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த 2மே என்னதுன்னா, போத் ஆர் வெரி யூஸ்ஃபுல் இன் வொர்க் ஸ்பேஸ். ஓகே. பார்ட் 1ல ஃபர்ஸ்ட் 10 இங்கிலீஷ் ஆஃபீஸ் சென்டென்சஸ் பார்த்தோம். இந்த 10 சென்டென்ஸ்ல உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச சென்டென்ஸ் எது? அண்ட் புதுசா கத்துக்கிட்ட சென்டென்ஸ் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல 11-20 ஆஃபீஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்கலாம். பார்ட் 2 மிஸ் பண்ணாம இருக்க லேர்ன் வித் மஹிபன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் லேர்ன் இங்கிலீஷ் டுகெதர்.